அதாவது விக்டோரியாக்கும் எலிசபெத் எல்லாம் இங்க வரும் பொழுது ரவீந்திரநாத் தாகூர் என்ன பாடுறாருன்னா அவர்களை பத்தி பிரிட்டிஷ் டெரிட்டரியில இவ்வளவு தூரம் எங்க பிரிட்டிஷ் கண்ட்ரி ஆட்சி வந்து இருக்குன்னு சொன்னதுதான். பாரத விதா பஞ்சாப் இருக்கு இல்லையா, யாரும் ஜனகணமன பாடலாம் ஃபுல்லா நிறுத்திடணும், ப்ரோக்ராமே கிடையாது நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா இப்ப இடையில அந்த 2 லைனை மட்டும் சொல்றேன் சரிங்களா. ஜனகணமனாதி நாயக ஜெயகே பாரத பாக்கியதா பஞ்சாப் சிந்து குஜராட்ட மராட்டா திராவிட உத்கல வங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதிதரங்கா. இதுல எங்கேயாவது தமிழ்நாடு வந்துச்சா, கேரளா வந்துச்சா, ஆந்திரா வந்துச்சா? வரல. எல்லாமே ஏன் அவங்க டெரிட்டரி இருந்தது. அவர் அப்ப அரச கவி மாதிரி அவர் பாட்டு பாடினார், அது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இது இப்ப நெட்ல போட்டு நிறைய பேசியிருக்காங்க, இன்னமும் இது இன்டர்நெட்ல வந்துட்டு தான் இருக்கு. இதோட வந்தே மாதரம் தான் நம்மளுடைய தாரக மந்திரம் சொல்லியிருக்காங்க. நாம எந்த விஷயத்திலையும் எதையும் நம்ம மாற்ற வேண்டாம். ஏற்கனவே போன சட்டத்தோட நம்ம என்ன பண்ணலாம், சேர்ந்து போகலாம், அவ்வளவுதான். அப்போ நான் பெருசு நீ பெருசு சரிங்களா, நான் சேர்ந்த இடம் பெருசு நீ சேர்ந்த இடம் பெருசு, இந்த விவாதங்கள் வேண்டாம். எல்லாரும் ஒண்ணு, ஹியூமானிட்டி தான் இங்க மெயின், மனிதநேயம் தான் மெயின். ஆனா தேசியம்ன்ற ஒரு உணர்வு இருந்தாலே மனிதநேயம் வந்துடும். நம்ம இன்னைக்கு இந்த தெருவுல இத்தனை பேரு யார் யாரு இந்த லிஸ்ட் எல்லாம் தேவையே இல்லை. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்கோம், அதுக்கு பேர் என்ன முத்திரை என்ன இருக்கு, மாணவர்கள்னு இருக்கா. இது ஒண்ணு போதாதா? இன்னைக்கு இந்த இந்தியான்னு இருக்கிறோம், தமிழ்நாடுன்னு இருக்கு, நீங்க எல்லாம் யாராவது தமிழர்கள்னு சொல்லுவாங்க. இப்ப இன்னைக்கு ஃபுல் இந்தியா சேர்த்தா என்ன சொல்லுவாங்க, இந்தியர்கள் சொல்லுவாங்க. உலகத்தோட சேர்த்தாதான் நம்ம உலகத்துல இருந்து வரேன், அடுத்த பிளானட் வந்தா என்ன சொல்லலாம், நான் இப்ப இந்தியால இருந்து வந்திருக்கேன் கிரகங்களை வச்சு சொல்லலாம். அப்போ முதல்ல தேசியம்ன்றது எப்படி இருக்கணும், வன்முறையை தூண்டக்கூடாது. நல்லா கேட்டுக்கோங்க, புரட்சி இருக்கணும், விவேகமான புரட்சி. சத்திரியன் சாணக்கியன் 2 இருக்கு, அதுக்காக நான் அடிதடி பண்ணி தான் வருவேன்னு சொல்லக்கூடாது சரிங்களா. மிகவும் பெரிய பொறுமைசாலியா இருப்பார். சில நேரங்கள்ல தன்னை வைக்கிறதுக்காக அவர் கோவப்படுறார், பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு அவமானமோ ஒரு அவச்சொல்லோ இல்ல அவங்களை ஏதாவது ஒரு உதாசீனப்படுத்திட்டாங்கன்றதுக்காக கோவம் வரும், அதுவும் வேண்டாம் சரிங்களா. எல்லாருமே நல்ல ஒரு இதயம் உள்ள நல்ல மக்கள் தான், அது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் சரி. ஆனா நாமளே என்ன பண்ணிக்கிறோம், நமக்குள்ள நம்பிக்கை இல்லா தன்மையை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திடுறோம். இப்படி நம்ம நம்ம அப்பா அம்மா திட்டினாலே நாம என்ன பண்ணிக்கணும், சரி கேட்டுக்கணும், அந்த பக்குவம் வேணும். தாத்தா நீங்க தப்பே செய்யல, யாட்டுங்க தப்பே. இப்போ ஆசிரியர் உங்களை சொல்றா நீங்க தப்பே பண்ணல ஒரு இடத்துல, நான் ஒண்ணுமே தப்பு செய்யல சார் என்ன வஞ்சாங்கன்னு நீங்க சொல்றது இல்லையா. அந்த மாதிரி பேரண்ட்ஸ் நீங்க ஒண்ணு. அடுத்து பெரியவங்களுக்கு முக்கியமா மரியாதை கொடுக்கக்கூடிய விஷயம் ரொம்ப அது வந்து இன்னைக்கு ரொம்ப இதா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் சரிங்களா. நார்த் இந்தியால எல்லாம் நீங்க பெரியவங்களை பார்த்துட்டா உடனே நமஸ்காரம் பண்ணுவாங்க, காலில் எப்படி வந்து உடனே காலத்துக்கு கொண்டுட்டு அவங்க என்ன விபூதி பூசிட்டாங்களோ பிரசாத் வாங்கிடுவோம். இங்க அப்படிலாம் இல்ல, அந்த காலத்துல இருந்திருக்கு. அதுக்காக நீங்க பார்த்த இடத்துல காலை தொட்டு கும்பிடணும்னு சொல்ல வரல, மரியாதை மனசுல இருந்தா போதுமானது சரிங்களா. சந்தேகப்படம்படியாக எந்த விஷயங்களை செய்தாலுமே அது இப்ப நீங்க இருக்கீங்க தனியா நீங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்க, ஒரு இடத்துல கண்ணாடி உடையுது, நீங்க மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கீங்க, யாரோ எங்க இருந்தோ தூக்கி போட்ட கண்ணாடி, அந்த இடத்துல நீங்க நின்றுருக்கீங்கன்னா பார்க்கிறவங்களுக்கு என்ன தோணும், சந்தேகம் தோணுதா. இது வந்து தெரியாத பட்சத்துல நீங்க மாட்டிக்கொண்டு நீங்க கையில கன்ஃபார்ம்டா ஒரு கல் வச்சிருக்கீங்க அந்த நேரம், அப்ப நீங்க தான் உறுதியாயிருமா. ஆனா நீங்க கல் எடுத்து நீங்க எரிஞ்சீங்களா, இல்ல. இந்த கல்லை நீங்க எதுக்கு எடுத்தீங்க, வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் எடுக்கிறேன் சரிங்களா, ஓரமா தூக்கி போடுவோன்றதுக்காக வேண்டி. இந்த மாதிரிதான் நிறைய சம்பவங்கள் இந்த வருஷத்துல அதிகமா நடந்துட்டு இருக்கு சரிங்களா. அண்ணன் தம்பிக்குள்ள, சொந்தக்காரங்களுக்குள்ள, ஒரு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், குழந்தைகள், பெற்றோர்கள், இப்படி எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள் இந்த வருஷம் வலுவா நீங்க கண் கூட பார்க்கலாம். ஏன் இந்த வருஷத்துக்கு மட்டும் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். சில கிரக காரணமாக இது எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. பொறுமை ரொம்ப அவசியம் சரிங்களா. ஒரு தடவை நீங்க அந்த பொறுமையை இழந்துட்டீங்கன்னா அடுத்து 2வது அந்த பொறுமையை பிடிக்கிறதுக்கு நாளாகும் சரிங்களா. நீங்க கையை ஒரு இடத்துல நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, யார் மேலேயோ கையை நீட்டிட்டீங்க, பக்கத்துல இருப்பாங்களா அவங்க 2 சாத்து சாத்துவாங்க, உண்மைதானே. இது பப்ளிக்ல. வீட்டுல என்ன ஆகும், ஒரு தடவை எடுத்து பேசிட்டு அந்த பழக்கம் தான் என்ன ஆகும், ரெகுலர் ஆயிடும். ஒரு தடவை நீங்க கேட்க மாட்டீங்க அவங்க பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதை கன்சிடரேஷனே இல்லை. இதெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாரையும் அரவணைச்சு போகணும், எல்லாரையும் என்ன பண்ணணும், நம்ம ஆளுங்க, நம்ம சதா, நம்ம நரம்பு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் நம்ம சேர்த்து போகணும். பெரியவங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தப்பு பண்றாங்க சார், நீ பேசாத அப்படின்னு சொல்றாங்க சார். அப்படி பண்றப்ப நம்ம என்ன சார் இது பண்றது, உட்காருங்க சொல்லுங்க. அதாவது எதற்காக நம்ம ஐடியா சொல்றோம் சார், இப்படி பல்லு இதா இருக்கு பிடுங்க அப்படி இப்படின்னு சொல்றோம் சார், ஐடியா சொல்றோம் சார். நீ சொல்றது கேட்க மாட்டேன்,
என் இஷ்டம் அப்படி எப்படிங்க அப்படிங்கிறப்ப நமக்கு கொஞ்சம் இதா இருக்கு சார். அப்படி பண்றப்ப என்ன சார் நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம், அவங்க அவங்களுக்கு விட்ட வழி நம்ம நினைச்சுக்க வேண்டியதான். இல்ல சார், இல்ல இன்னொன்னு என்ன தெரியுமா, சாப்பிடுற சாப்பாடு அவங்கவுங்க திருப்திக்கு தான் சாப்பிடணும். நீங்க இப்ப எனக்கு யாரோ இவர் நிறைய சாப்பாடு கேட்க, நான் இவருடைய சத்துக்கு நான் சாப்பிட முடியுமா? என் வயசு சிறுசு, இவர் நிறைய அவர் சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு வைக்கிறார் இல்ல, என் வயசு பெருசு, எனக்கு அவர் தக்குற மாதிரி வச்சா எனக்கு தெரியுமா? உங்களுக்கு தக்கனதான் சாப்பிடணும். அடுத்தவர் திருப்திக்காக தான் ட்ரெஸ் போடணும்னு சொல்லுவாங்க. உடை கூட அணியிறது மற்றவங்களுக்கு கொஞ்சம் மாற்றம் இருக்கக்கூடாது, சரிங்களா? ஏன் முனிவர்கள் சாமியார் கூட ஒரு ட்ரெஸ்ஸஸ்ல சில இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா இதுதான் காரணம். நீங்க சொல்லுங்க, சில விஷயங்கள் ஆசிரமத்துல சொல்லுவாங்க சுவாமிகள் வந்து, ஞானம் இல்லாத ஆளுக்கு ஞானம் பத்தின விஷயங்கள் பேசாதீங்க சொல்லுவாங்க. என்னத்த சொன்னாலும் ஏறாது அப்படி சொல்லிட்டு, அது மாதிரி நீங்க சொல்லி பாக்குறீங்க, நல்லதுதான். அவங்க எந்த மனநிலை, அதுதான் ஞானம் இல்லை, எந்த நேரத்துல எந்த மனநிலை அவங்க இருந்தாங்க அப்படின்னு பாக்கணும். பற்றுதலை விடுங்க, நீங்க அவங்கள பற்றி சொல்லும் பொழுதுதான் அவங்களுக்கு ரொம்ப அதிக வைராக்கியம் வருது. நீங்க பற்றுதலை தளர்த்தீங்க சரியாயிடும் அப்படின்றாங்க. ஒரு நாள் அவங்களே ஏன் எதுவும் நீங்க பேசாம மௌனம் சாதிங்க, உடனே ஏன் பேசணும்னு கேட்பாங்க. நீங்க இதை செய்யாட்டி நான் பேச மாட்டேன்னு சொல்லுங்க, உடனே அவங்க செய்துருவாங்க. சரிங்களா? சரி, செய்ய முடியல, கொஞ்சம் நடக்கணும்னா வேகமா நடக்க முடியாது, மெல்லவே நடக்க முடியாது. அவங்க கொஞ்சம் வேகமா நட அப்படிங்கிறாங்க. எக்ஸசைஸ் இந்த காலை கட்டில்ல படிச்சுக்கிட்டு இப்படி இப்படி செய்ய அப்படிங்காங்க. அதெல்லாம் நம்மளால முடிய மாட்டேது. கட்டில்ல படிச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு செய்யுங்க அப்படிங்காங்க, அது முடிய மாட்டேது. முடியும் பயிற்சி தான். இதை அவங்ககிட்ட நம்ம சொல்லலாம், சரிங்களா? நம்ம எப்படி இது சொல்லணுமோ அப்படி சொல்றேன், நான் சொல்லலாம். நீங்க முடிஞ்சோடனே உங்களுக்கு நான் பேசுறேன். ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணி கண்ணு இதாயிடுச்சு, அதனால அதுல இருந்து கொஞ்சம் இதாயிடுச்சு பாடி, அதனால செய்ய முடியல. எல்லாம் கிளியர் ஆயிடும், சரியா? இவ்வளவு ஆர்வம் இருக்கு தம்பி, சரியாயிருவேன். இன்னொன்னு தெரியுமா, அவங்க வந்து அவங்ககிட்ட ஒரு குழந்தை இருக்கு, அதனாலதான் இது எனக்கு, இது நான் சொன்னா எனக்கு இது ஒரு அவமானம், அதெல்லாம் அவங்க நினைக்கல, சரிங்களா? அந்த விஷயத்துல அவங்க நம்ம பாராட்டணும், இருக்கட்டும். இப்ப இன்னொன்னு என்ன அப்படின்னா, எல்லாருமே இந்த மாதிரி நிலைக்கு எப்ப வருவோம் தெரியுமா? கடைசி முடியாத பட்சத்துல வருவோம். ஆத்துல நீங்க மட்டும் ஒரு படகு ஏறிக்கீங்க, படகுக்காரன் என்ன பண்றான், ஓட்ட மாட்டேன்னா இல்ல அவன் மயங்க விழுந்துட்டான், நீங்க பயந்துருவீங்களா, பயப்பட மாட்டீங்களா? உங்களுக்கு நீச்சல் தெரியும், அது வேற விஷயம். பரிசல் ஓட்டுறதுதான் அவனுடைய தொழில். அவன் அந்த படகு உள்ள செலுத்தி போயிட்டு இருக்கான், உங்களுக்கு தெரியல, நீங்க நடுல மாட்டீங்கன்னு முடிப்பீங்களா, முடிக்க மாட்டீங்களா? அப்ப சாமியோ பக்தியோ நம்பிக்கையோ யாராவது காப்பாற்ற வர மாட்டாங்களான்னு அவே குரல் கூப்பிட மாட்டீங்களா? இந்த மாதிரிதான் சில விஷயங்கள் நம்மளால வாழ்க்கையில எல்லா நேரத்தையும் சொல்ல முடியாது, அசால்ட்டா போயிட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டகாலம் வரும்போது தான் அது சொல்லப்படும். அப்படி இருக்கக்கூடிய சொல்லுக்கு உடனே தீர்வு கிடைக்கும், அது வேற விஷயம். அதுக்காக சொல்லாமலே இருந்துட்டா நம்ம தப்பிச்சுட்டோம்னு கிடையாது. அதை நம்ம காட்டாமல் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது வாழ்க்கையில. எது சரி எது முறைன்றதை நீங்க வகுத்து வச்சுக்கோங்க. உதவின்னு நம்ம கேட்கறதுனால யாரும் புரிஞ்சு போயிட மாட்டோம். அது பெற்றோர்களா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி. இந்த மாதிரி இப்போ எனக்கும் அவருக்கு தொடர்பு இல்லை, ஒரு சில யோசனைகள் சில விஷயங்கள் கேட்கறாங்கன்னா, நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னாலும், ஐயா அவங்க எல்லாரும் வந்து சொல்லியிருக்காங்கன்னா இதுல என்ன விஷயம் இருக்குன்றதை நீங்க உள்வாங்கிக்கணும். எப்பொருள் யார் யார் வாய்க்கு இருப்பினும் அதுக்குள்ள ஒரு இன்னொரு டீப்ல ஒண்ணு இருக்கு, சரிங்களா? டெப்தா ஒண்ணு இருக்கு, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இன்னைக்கு வந்திருக்கீங்க, இந்த முப்பெரும் விழாவோட நோக்கத்தை பத்தி தான் எல்லாரும் இன்னைக்கு பேசியிருக்கோம், சரிங்களா? இதுல நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க, எத்தனை மார்க் வாங்கிருக்கீங்க, இதெல்லாம் இங்க யாரும் பேசலையே. நீங்க எத்தனை டேஸ் அட்டெண்டன்ஸ் வந்தீங்க, இதெல்லாம் யாராவது கேட்டோமா? இல்ல. தேசியம் இன்னையில இருந்து இது வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணல, இன்னைக்கு தேசியம்ன்ற ஒரு விஷயத்த உங்ககிட்ட பேசினதுனால நீங்க அதை மறக்க கூடாது. உங்ககிட்ட உள்ள உணர்வு தான். இன்னொன்னு சட்டம், சரிங்களா? இன்னொன்னு உங்களுடைய கோர்ஸ் கம்ப்ளீஷன், அதை இப்போ லாஸ்ட்ல ஃபினிஷிங் உங்களுக்கு ஏதோ அவார்ட் பண்ணுவாங்க, பேசுவாங்க, அது வேறு. இப்போ இதெல்லாம் முடிஞ்சது. இப்போ என்னுடைய ஒரு சில டாபிக் மட்டும் யோகாவை பத்தி பேசிட்டு நிறைவு பண்ணிக்கிறேன். யோகான்றது எல்லாருக்கும் தெரியுமா? யோகான்றது யாராவது ஒருத்தர் மட்டும் எந்திரிச்சு இதுதான் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். சரி, ஒருமுறை யோகால எத்தனை வகை இருக்கு தெரியுமா? ஒரு வகை, பல வகை இருக்கு. யோகால ஆள் மனசுக்கு, அதாவது உள்ள மனசுக்கு செஞ்சா அதுக்கு பேரு தியானம், வெளியில அதுக்கு பேரு செஞ்சா ஆசனம். திருப்பி கேட்பேன் இடையில, வெளியில நம்ம உடல் இருக்கு இல்லையா, நோய் இல்லாம இருக்குன்னா அதுக்கு ஒரு பில்டிங் வேணும்ல, இதுதான் பில்டிங், ஒரு ஹவுஸ் பில்டிங் மாதிரி நம்ம உடம்பு இருக்குன்னா இது புற உடல், இதுக்கு பேரு ஆசனம்.
இதை வந்து தேகாபியாசம் எக்ஸசைஸ் பண்ண அது பேர் என்னது ஆசனம். அகவுடல் உள்ளுக்குள்ள மனசுன்னு ஒண்ணு கஷ்டம் கவலை இதெல்லாம் இல்லாம துன்பத்தில் இல்லாம இருக்கணும்ல, அதுக்கு பேரு தியானம். இந்த தியானம் எல்லாராலையும் எல்லா நேரத்திலையும் இருக்க முடியுமா? இருக்க முடியாதா? இருக்க முடியாதா? இருக்கலாம். இப்ப எல்லாரும் இங்கதான் உட்கார்ந்து இருக்கீங்க. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மட்டும் சொல்றேன், அதை உடனே செய்யுங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் இல்ல ஒரு 20 செகண்ட்ஸ் அவ்வளவுதான். சரிங்களா? எல்லாரும் கண்ணை மூடிட்டு, இப்போ கண்ணை மூட வேண்டாம் நான் சொல்றேன். பூணு காத்து மட்டும் தான் ஊதணும். காத்த ஊதணும். உங்க வயிற்றுல இருந்து இப்படி ஊதிட்டே இருக்கணும், நிறுத்திடணும். ஒரு 2 தடவை 3 தடவை செய்யணும். 3ஆவது தடவை ஒண்ணுமே செய்யக்கூடாது, கண்ணை மட்டும் மூடிடணும். நான் சொல்றது மட்டும்தான் கவனிக்கணும். சரிங்களா? எல்லாரும் இப்ப கண்ணை மூடுங்க, கண்ணை மூடிடுங்க. நீங்க உங்களுக்கு மட்டும்தான் கண்ட்ரோலா இருக்கீங்க. அடுத்து என்னுடைய பேச்சுக்கு பக்கத்துல இருக்கவங்களுடைய சகவாசத்துக்கு நீங்க இப்போ ஒத்து போகணும். அதை மனசுல வச்சுட்டு செய்யுங்க. கண்ணை மூடிடுங்க. இப்போ உங்க இந்த காத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில விடுங்க. நீங்க எவ்வளவு தூரம் காத்தை ஊதிட்டு விடுறீங்களோ திருப்பி அதுவாக ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள காத்து இழுக்கும். திருப்பி காத்து